ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு கார்லிக் பட்டர் சிக்கன் சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ்ட் பீஸு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுலேயும் நான் கொஞ்சமாக பெப்பரு, சால்ட்டு பெப்பரு நல்லா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டால் போதும். பாருங்கள், அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இதிலெல்லாம் அந்த பெப்பர் போகணும். ஓகே, இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த சிக்கனில் நல்லா முக்கி எடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு சைடும் கோட்டிங் ஆகணும் நல்லா. இது பாருங்கள், இப்போ திருப்பி நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் இந்த மாவு நல்லா கோட்டிங் ஆனால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். ஸோ இது ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி திருப்பி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மைதாவில். ஸோ இது ஆனணும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் இந்த சால்ட்டு பெப்பரு அப்புறமா இந்த மைதா நல்லா மேரினேட் ஆகணும். 5 மினிட்ஸ் போதும். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஒரு 2 கியூப் பட்டர் சேர்த்து நல்லா ஹீட் ஆனணும். இந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது 2 சைடும் நான் ஒரு சைடும் 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போது ஒரு சைடு 3 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சி நல்லா. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னொரு சைடு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது நான் ரெண்டுமே அதே பேனில் சைடில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அதுக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறேன். நான் ஒரு கொஞ்சமாக பட்டர் நல்லா மெல்ட் ஆனணும். ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் கார்லிக் தீயக்கூடாது, பர்ன் ஆகக்கூடாது ஜாஸ்தி. ஸோ ஓகே, இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸு, அப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி. ஸோ இது தான் மெயினே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கனை மறுபடியும் அந்த சாஸில் முக்கிடலாம். பாருங்கள், இப்போது இது ஒரு 1 மினிட் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சாஸு ரெடியாக இருக்கிற சாஸு அது மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு சாஃப்டான சிக்கன், கார்லிக் பட்டர் சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சமாக லைட்டாக பெப்பர் அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த பெப்பர் போட்டுன்னு சும்மா தூக்கலாக இருந்துச்சு சிக்கனு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக நல்ல ஒரு சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் சடனாக யாருனா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துல ஆஸ் அ ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ஸ்டார்டர் ஸ்நாக்ஸாக ஏதாச்சும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு, எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. ஸோ சூப்பராக நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். until then, bye from Ashwini. Bye, take care.